அல்ஹம்துலில்லாஹ். நண்பர்களே, முன்சென்று பேசியவர்கள் பெருமானாரினுடைய வாழ்க்கை வரலாறை பேசி பதிவு செய்தார்கள். அப்படி இருக்க நாம் கவனித்தது, பெருமானாரது வாழ்க்கை நமக்கு எவ்வாறு பாடங்களை புகுத்தியதோ அதே போலத்தான் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இறுதி தருணமும் பாடத்தை புகுத்தியது. இறுதி தருணம் எவ்வாறு ஏற்பட்டது, எப்பொழுது எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டதின் துவக்கம் என்ன என்று பார்க்கும் பொழுது, எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபரினுடைய மாதம் 28ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்கிறார்கள். ஜனாசாவில் கலந்து கொண்டு வீடு திரும்புகிறார்கள். வீடு திரும்பும் தருணத்திலே எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலியும் அத்தோடு உடல் சூடும் துவங்குகிறது. இது இரண்டிற்கும் காரணம் என்னவென்று சொன்னால், கைபரினுடைய நிகழ்வின் பொழுது விஷம் கலந்த மாமிசத்தை எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவைப்பார்கள். இதன் காரணத்தினால் அதனுடைய தாக்கம் இந்த ஜனாசாவை முடித்து விட்டு வீடு திரும்பும் பொழுது துவங்கும். துவங்கியதன் பின்னணியில் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நாட்கள் நோய்வாய்ப்படுவார்கள். அதில் 11 நாட்கள் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயுடனே எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்து பணியை செய்தார்கள். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நோய்வாய்ப்பட்ட தருணத்திலே முடியாத தருணத்திலேயும் சென்று இமாமத்தின் பணியை செய்தார்கள். இன்றைய இமாம்களின் நிலையை நாம் இதில் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போல எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைப்பதற்கு முன்னணியில் 5 நாட்களுக்கு முன்னால் தொடர்ந்து 5வது நாள், 3வது நாள், 2வது நாள், இப்படி தொடர்ந்து 4 நாளா மக்களை கூப்பிட்டு 4-5 விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, குர்ஆனையும் ஹதீஸையும் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக ஆக்கி விடாதீர்கள், தொழுகையையும் உங்கள் குறித்தான மனைவிமார்களையும் பேணுதலுடன் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததா சொல்றாங்க கிசாசினுடைய நிகழ்வு. என்னன்னா, ரசூலுல்லாஹ் நிறைய மக்கள் முன்னாடி சொல்றாங்க, இந்த மாதிரி நான் மக்களை அநீதமா யாரையாவது நான் அடித்திருந்தாலோ அல்லது அநீதமாக திட்டி இருந்தாலோ, இதோ நான் முன்தான் இருக்கின்றேன், என்னை அடிக்க வேண்டும் என்று சொன்னால் அடித்துக் கொள்ளுங்கள், என்னை திட்ட வேண்டும் என்று சொன்னால் திட்டிக் கொள்ளுங்கள் என்பதாக எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அனைவரும் மௌனத்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சஹாபி எழுந்து, நாயகமே, எனக்கு நீங்கள் ஒரு 3 திர்ஹம் நான் உங்களிடத்தில் வாங்கி இருந்தேன் என்பதாக கூறுகிறார். இதை கேட்டதும் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதிலே அந்த 3 திர்ஹத்தை கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லி அந்த நபரையும் கொடுத்து வழி அனுப்பி விடுகிறார். அதே போல சொல்கிறார்கள், என் உம்மத்தினர்கள் எல்லாம் நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே மரணிக்க வேண்டும் என்பதாக எபெருமானார் சொல்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், எபெருமானார் ஒரு இடத்தில் சொல்லி காட்டுவார்கள், லா யஅதி அலைக்குமுஸ் ஸமான் இல்லா பஅதஹு ஷர்ர், அதாவது வரக்கூடிய காலம் என்பது குழப்பம் நிறைந்த காலமாக மாத்திரம்தான் இருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக ஆக்க வேண்டாம் என்றார்கள். அதனுடைய நிகழ்வை நாம் இன்று தர்காக்களில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தர்காக்களை வழிபடும் ஸ்தலமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நோக்கம் மாறுபடுகிறது. விஷயத்திற்கு வருகிறேன். அதன் பின்னணியில் இங்கு வரும், அதாவது மதீனாவை நோக்கி வரும் அல்லது மக்காவை நோக்கி வரும் மனிதர்களை நாம் விருந்தோம்பலின் விஷயத்தில் நான் எவ்வாறு விருந்தோம்பல் செய்து கவனித்தேனோ அதே போன்று நீங்களும் அவர்களை கவனிக்க வேண்டும் என்பதாக எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். இதன் பின்னணியில் எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிப்பதற்கு முன்னால் உள்ள ஒரு நாளில் எபெருமானாருடைய வீட்டின் சூழ்நிலை என்ன தெரியுமா? பெருமானாருடைய வீட்டில் விளக்கேற்றுவதற்கு எண்ணெய் இல்லை. அதன் காரணத்தினால் ஆயிஷா நாயகி அண்டை வீட்டாருக்கு சென்று இரவல் வாங்கி எண்ணெயை வாங்கி வருகிறார்கள். எண்ணெயை வாங்கி அந்த எண்ணெயில விளக்கு ஏற்றுறாங்க. ஒரு கட்டத்துல பொருளாதாரத்தின் நெருக்கடி ஏற்படுகிறது. அவ்வப்போது எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தங்களில் பயன்படுத்திய கவச ஆடை 30 சஃபா கோதுமைக்கு அடகாக வைக்கப்படுகிறது.
இந்த தருணத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்பிக்கிறார்கள், தர்மத்தினுடைய பாடத்தை கற்பிக்கிறார்கள். முதலாவதாக தன் இடத்தில் உள்ள அதிகமா அந்த நேரத்தில் இருந்தது 7 தங்க காசு பெருமானார்ட்ட இருக்கு. அந்த 7 தங்க காசையும் தர்மம் செய்யறாங்க. தன் இடத்தில் உள்ள அடிமையை உரிமை விடுறாங்க. இதனை அடுத்ததாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் கனிமத்து பொருட்களாக எம்பெருமானாருக்கு ஒரு ஆயுதங்கள், பொதுவாக யுத்தங்களுக்கு போன ஆயுதங்கள் கிடைக்கும். அந்த கனிமத்து பொருட்களாக கிடைத்த ஆயுதங்களை முஸ்லிம்கள் அனைவரையும் கூப்பிட்டு சரிசமமாக பங்கு பிரித்து கொடுத்து விடுகிறார்கள். சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். இவைகளெல்லாம் இறுதி தருணத்தில் கற்பித்து கொடுக்கும் பாடம். இதன் பின்னணியில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களை வந்ததை கண்டதும் எம்பெருமானாரின் கண்ணும் கலங்குகிறது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய கண்ணும் கலங்குகிறது. இருவரும் ஒருவர் சந்திக்கிறார்கள். ஃபாத்திமாவை பார்த்ததும் எம்பெருமானார் அழுகிறார்கள். அழுது கொண்டே சொல்கிறார்கள், ஃபாத்திமா, இந்த வழியினாலே நான் மறைத்து விடுவேனோ நான் எண்ணுகிறேன் ஃபாத்திமா என்று ஃபாத்திமாவை பார்த்து சொன்னதும் அழுத ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மீண்டும் அதிகமாக அழைத்து வருகிறார்கள். இதன் பின்னணியில் அடுத்த 2 விஷயத்தை சொல்லுவாங்க. ஃபாத்திமாவை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாத்திமாவே, நீதான் இன்ஷா அல்லாஹ் சுவனத்தினுடைய பெண்களின் தலைவியாக நியமிக்கப்படுவோமா? அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன், இந்த குடும்பத்துல முதலா சந்திக்க வர போறது நீதாமா அப்படின்னு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து சொன்னோனே அழுத ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களின் முகம் சிரிக்கும் ஒரு ஜொலிக்கும் முகமாக அந்த நேரத்தில் மாறிவிடுகிறது. சகோதரர்களே, அந்த நேரத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தின் பொழுது எந்த ஒரு பாவத்தையும் செய்ததில்லை, எந்த ஒரு பாவமும் எழுத பாடமும் இல்லை. அந்த தருணத்திலும் கூட எம்பெருமானாரே சக்கராத்தினுடைய நிலையில் பாவ மன்னிப்பு தேடினார்கள். மாத்திரமல்ல, பாவ மன்னி சக்கராத்தினுடைய நிலையில் அனைவரும் சக்கராத்திற்காக வேண்டி துஆவை கேளுங்கள் என்பதாகவும் கற்பித்து கொடுத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, இறுதி நிலைக்கு வருகிறேன். பிறகு மலக்குமார்கள் வருகிறார்கள். எம்பெருமானாரிடத்தில் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ் உங்களிடத்தில் அனுமதி கேட்டு வர சொன்னான், உங்களுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு அல்லாஹ் உங்களிடத்தில் அனுமதி கேட்டு வர சொல்லி இருக்கிறார் நாயகமே என்பதாக பெருமானாரை பார்த்து மலக்குமார்கள் கேட்கிறார்கள். அந்த தருணத்திலே எம்பெருமானார் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பதில் கூறுகிறார்கள். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் வந்து என்னுடைய ரூஹை கைப்பற்றுவதற்கு அனுமதி வாங்கிட்டு வர சொன்னானா? அப்பனா அங்க உம்மத்து நரகத்தில் இருப்பாங்களே, என்னுடைய உம்மத்து, அந்த உம்மத்துக்கான பதில் என்ன அல்லாஹ் நபி கேட்டுவாங்க என்று சொல்லி மலக்குமார்களை அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்ததன் பின்னணியில் பிறகு மலக்குமார்களும் அல்லாஹ்விடத்தில் செல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் சென்று விட்டு மீண்டும் வருகிறார்கள். சுப செய்தி சொல்லும் வண்ணமாக வருகிறார்கள். வந்து பெருமானாரை பார்த்து சொல்கிறார்கள், நாயகமே, அல்லாஹ் தஆலா கூறிவிட்டான், ஒரு சுப செய்தி கூறியிருக்கிறார் நாயகமே, அதாவது உங்களுடைய ஷஃபாஅத்தின் காரணத்தினால் உங்களுடைய ஒட்டுமொத்த உம்மத்தினரும் நரகத்தில் இருந்து சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என்பதாக சுப செய்தி சொன்னார்கள். இதை கேட்டதன் பின்னணியில் அடுத்து இன்னொரு சில நேரத்தில் இன்னொரு சம்பவம் என்னாச்சுன்னா, அதே மலக்குமார்கள் ரூஹ் பிரிக்கும் தருணத்தில் சக்கராத்தினுடைய அந்த வேதனையை பற்றி பார்க்கும் பொழுது மிகவும் அதிகமானதாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எம்பெருமானாரினுடைய சக்கராத்தே அந்த அளவுக்கு இருக்குன்னா, என்னுடைய நிலையினுடைய வலியை இப்படி இருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய உம்மத்தின் வலி என்ன என்று மலக்குமார்களை பார்த்து கேட்கிறார்கள். இதை விட கடுமையாக தான் இருக்குன்னு யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களை பார்த்து கூறியதும் மலக்குமார்கள் திரும்பி சொல்றாங்க, அப்படி என்றால் என்னுடைய உம்மத்தினுடைய சக்கராத்தினுடைய ஒட்டுமொத்த உம்மத்தின் சக்கராத்தினுடைய வலியை நான் கையில் எடுத்துக் கொள்கிறேன். யார் சொல்வார்? தந்தை சொல்வாரா? தாய் சொல்வாரா? அல்லது மனைவி சொல்வாரா? யாரும் சொல்ல மாட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒட்டுமொத்த உம்மத்தின் வலியை நான் கையில் எடுத்துக் கொள்கிறேன், எனக்கு கொடுத்து விடுங்கள், நான் கையில் எடுத்துக் கொள்கிறேன் சொன்னதும் இதன் பின்னணி என்ன தெரியுமா? எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உடலை விட்டு ரூஹ் பிரிந்ததன் பின்னணியிலும் கூட எம்பெருமானாரினுடைய உடலை விட்டு சூட்டினுடைய தாக்கம் பிரியவில்லை என்பதை மையப்படுத்தப்படுகிறது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவ்வலுடைய மாதம் 12ஆம் நாள் திங்கட்கிழமை அன்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அடைகிறார். மரணிக்கும் தருணத்திலே ஆயிஷா நாயகி அவர்களுடைய கருத்துக்கும் நெஞ்சுக்கும் மத்தியில் மரணித்த வண்ணமாகவும்
மரணிப்பதற்கு முன்னணியில் லா இலாஹ இல்லல் மௌத் சகரா, மௌத்திற்கு பலவிதமான மயக்கங்கள் இருக்கிறதம்மா என்று ஆயிஷா நாயகியை பார்த்துக் கொள்கிறார். மரணிக்கும் தருணத்தில் கையை உயர்த்தி இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று கூறிய வண்ணமாகவே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அடைகிறார். குர்ஆனிலே எம்பெருமானாரை பற்றிய இந்த மரணத்தினுடைய சம்பவத்தை பற்றி குர்ஆனின் வல்லோன் அல்லாஹ் தஆலா ஆயத்து இருக்கு. நான் தேடி பார்த்து அஜத்துல கேட்டு பார்த்து கடைசியா எங்க முட்டி மோதனாலும் கிடைக்கல. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிப்பதற்கான அடையாளங்களை மாத்திரம்தான் அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கி இருக்கிறானே ஒழிய எம்பெருமானாரினுடைய மரணத்தை பற்றியும் மரண நிகழ்வை பற்றியும் வல்லோன் அல்லாஹ் தஆலா பேசவில்லை என்பதை நான் இங்கு மையப்படுத்திக் கொள்கிறேன். அதன் முதலில் இதா ஜா ரசூலுல்லாஹி வல் ஃபத்ஹ் எனும் சூராவை வல்லோன் அல்லாஹ் தஆலா இருக்கும் பொழுதே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கணித்து விடுவார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு செல்லவிருக்கிறார்கள் என்பதை கணித்து விடுவார்கள். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களிடம் ஒரு சபையில் பேசும் பொழுது சொல்வார்கள், என்னுடைய தாவத்து பணியை நான் நிறைவு செய்து விட்டேன், அனைவரும் இதற்கு சாட்சிதானா என்று கூறும் பொழுது அறிவின் கருவூலமான உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதற்கு அந்த தருணத்திலே உணர்ந்து கொள்வார்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு செல்ல போகிறார்கள் என்பதை. அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எம்பெருமானாரை பார்த்து கேட்பார்கள், நாயகமே, மார்க்கம் பரிபூர்ணமாகி விட்டது என்று சொன்னால் எங்களிடத்தில் குறைவு அமல்களில் குறைவு ஏற்பட்டு விடும் குறைவு அமல்களின் விஷயத்தில் குறைவு ஏற்பட்டு விடும் நாயகமே, ஒரு விஷயம் பரிபூர்ணமாகி விட்டால் அந்த விஷயத்தினுடைய அமலில் குறைவு ஏற்படும் நாயகமே என்று கூறியதும் அவ்வப்போது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம் பரிபூர்ணமாகி விட்டது என்பதை அங்கு சொல்லும் தருணத்தில் சொல்ல வரும் நோக்கம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு செல்ல போகிறார்கள் என்பதை உமரும் அன்றே உணர்ந்து விடுவார்கள், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அன்றே உணர்ந்து விடுவார்கள் என்பதை மையப்படுத்தி இன்னும் பேசலாம். இந்த தலைப்பின் கீழ் பேசிக்கொண்டே போகலாம், நேரம் குறைவாக இருப்பதின் காரணத்தினால் நான் முற்றுத்திரையிடுகிறேன். வாஹ்ரு தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.